வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அர்ச்சுனா தொடர் குழப்பத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்து நடவடிக்கை. தமிழரசு கட்சி கசிப்பு பணம் கொடுத்ததாக பிமல் சாடல், முடிந்தால் நிரூபிக்குமாறு சுமந்திரன் சவால். யாழ் மாநகர சபை முதல்வர் பதவி முக்கியமானது என்கின்றார் மணிவண்ணன். சர்வதேச ராஜதந்திரிகளை கையாளும் ஒருவரிடம் ஒப்படைக்க கோரிக்கை. அரசுக்கு மக்கள் பாடம் கற்பித்துள்ளனர். சிறுபான்மை தலைவர்கள் ஒன்றுபட முன்னாள் முஸ்லிம் அமைச்சர் கோரிக்கை. காணி கையகப்படுத்தும் வர்த்தமானிக்கு வலுக்கும் தமிழ் தரப்பின் எதிர்ப்பு. உள்நோக்கத்தை வெளியிட ஸ்ரீதரன் கோரிக்கை. இந்தியா மீது ஏவுகணை, ஆளில்லா விமானங்கள் மூலம் பாகிஸ்தான் தாக்குதல். கைமீறும் இந்திய பாகிஸ்தான் முருகலால் பதற்றம் அதிகரிப்பு. புதிய பாப்பரசராக ரோபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் தெரிவு. அமெரிக்காவிற்கு பெருமை என்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற அவையில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வெளியேற்றப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்தார் என்ற குற்றச்சாட்டில் அவர் அவையிலிருந்து அகற்றப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் அவைத்தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிமல் ரத்நாயக்க உரையாற்றிக் கொண்டிருந்த போது தமக்கு உரையாற்ற நேரம் வழங்கப்படாமை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ந்து குறுக்கீடு செய்தார். இதன்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் பைத்தியம் போன்று செயற்படுவதாக குறிப்பிட்ட பிமல் ரத்நாயக்க தனது கருத்து வெளியிடும் உரிமையை உறுதி செய்யுமாறு சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினரை கேட்டுக் கொண்டார். தமக்கு உரையாற்ற முடியாமல் இருப்பதானது நியாயமற்றது எனவும் தாம் உரையாற்றக்கூடிய சூழலை உறுதி செய்து தருமாறும் பிமல் ரத்நாயக்க கேட்டுக் கொண்டார். இதையடுத்து கருத்து வெளியிட்டு சபைக்கு தலைமை தாங்கிய உறுப்பினர் நாடாளுமன்ற நிலையில் கட்டளைகளின் பிரகாரம் சிறப்புரிமை பிரச்சனையை முன்வைக்க வாய்ப்பு வழங்கப்பட்டதாக சுட்டிக்காட்டியதோடு மேலதிக நேரம் வழங்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். எனவே பிமல் ரத்நாயக்கவின் உரைக்கு மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது எனவும் அதை மீறும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சபைக்கு தலைமை தாங்கிய உறுப்பினர் தெரிவித்தார். தொடர்ந்து அர்ச்சுனா ராமநாதன் மீண்டும் குறுக்கிட்ட நிலையில் நாடாளுமன்ற நிலையில் கட்டளை சட்டத்தின் கீழ் பாரதூரமான முறையில் ஒழுக்கமற்ற வகையில் செயல்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரை அடுத்த அமர்வு வரையில் நாடாளுமன்ற அவையில் இருந்து வெளியேற்றுவதாக சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அறிவித்தார். இதையடுத்து ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்ற பாதுகாவலர்களால் அவையில் இருந்து அகற்றப்பட்டார். தமிழர் தாயக பகுதிகளில் உரிமை கோரப்படாத காணிகளை சுவீகரிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளதன் நோக்கம் என்னவென இலங்கை தமிழரசு கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. நீண்டகால யுத்தம் காரணமாக ஆவணங்களை மக்கள் தவறவிட்டுள்ள நிலையில் புதிய வர்த்தமானி அறிவித்தல் மூலம் காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு எவ்வாறு கோர முடியும் என்பதையும் அமைச்சர் சபைக்கு அறிவிக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். 1956களில் 70கள் வரை அனுராதபுரத்திலிருந்து 26,000 தமிழ் குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் மேல்குடியேற்றம் செய்யப்படவில்லை. இவ்வாறு காணிகள் சொந்த காணிகளை விட்டு தங்களுடைய நிலங்களை விட்டு அகதிகளாகவும் முகாம்களிலும் மக்கள் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே நான் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கௌரவ KD லால்காந்த் அவர்களை கேட்பதற்காக ஒன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழர்களின் பூர்வீக நிலங்களை சுவீகரிப்பதற்காக 2025/3/28 24/30 இலக்க வர்த்தமானி முன்னறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா? மேற்குறித்த இரண்டாவது கேள்வி, மேற்குறித்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கோரப்பட்டுள்ள காணிகள் என்ன தேவைக்காக கோரப்பட்டுள்ளன என்பதையும் 5700 ஏக்கர் வரையான காணிகளை அவசரமாக சுவீகரிப்பதற்கான காரணம் என்ன என்பதையும் அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? மூன்றாவது, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நீண்ட காலம் நடைபெற்ற யுத்தம் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்து உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உறவினர் நண்பர்களின் வீடுகளிலும் வாழும்போது அவர்களது காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காமல் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் இந்த வர்த்தமானி அறிவித்தலின் உள்நோக்கம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா? நாலாவது, தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நீண்டகால யுத்தம் காரணமாக அவர்களது காணி ஆவணங்கள் தவறிடப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகங்கள் தெரிவிக்கும் நிலையில் இப்புதிய வர்த்தமானி அறிவித்தல் மூலம் காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு எவ்வாறு கோர முடியும் என்பதை அமைச்சர் இந்த உயரிய சபைக்கு அறிவிப்பாரா? ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமது கட்சி கசிப்பும் பணமும் கொடுத்து வாக்கு சேகரித்தது என்பதை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்துக்கு வெளியில் வந்து ஆதாரங்களுடன் நிரூபித்து காட்ட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது. சலுகைகளுக்காக வாக்களிப்பவர்கள் தமிழ் மக்கள் என்று இதுவரை காலமும் தவறான எண்ணத்தை அவர் கொண்டிருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார்.
ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நேற்று கடும் ஆவேசத்துடன் உரையாற்றிய பிமல் ரத்நாயக்க இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பும் பணமும் வழங்கி தேர்தலில் அதிகளவு வாக்குகளை பெற்றதாக குறிப்பிட்டார். இந்த குற்றச்சாட்டு குறித்து பதிலளித்துள்ள ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன், இலங்கை தமிழரசு கட்சி சாத்வீக கட்சி மாத்திரமல்ல, சமூக அக்கறை உள்ள கட்சியாகும் என்பது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கு தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டார். 75 ஆண்டுகளுக்கு மேலான தமிழரசு கட்சியின் வரலாற்றை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எடுத்து பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர், தமது மது ஒழிப்புக்காக இயக்கத்தை கொண்டுள்ளதோடு பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். அதனாலேயே மதுபான சாலைகளை புதிதாக அமைப்பதற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதோடு நீதிமன்றங்களினூடாக அவற்றை தடுக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் M.A. சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவான 3ஆம் நாளே முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அரசியல் சலுகையாக வழங்கியிருந்த மதுபான அனுமதி பத்திரங்களுக்கான பரிந்துரைகளை வழங்கியிருந்த அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளியிடுவோம் என பிமல் ரத்நாயக்க கூறியிருந்தார் என்றும் அவர் நினைவூட்டினார். எனினும் இதுவரை அதை வெளியிடவில்லை எனவும் யார் மீதான அச்சத்தால் 6 மாதங்கள் கடந்தும் அதை அவர் வெளியிடவில்லை என்பது தெரியவில்லை எனவும் M.A. சுமந்திரன் குறிப்பிட்டார். ஆகவே தேசிய மக்கள் சக்தி மீது தமிழ் மக்கள் கொண்டுள்ள வெறுப்பை சகிக்க முடியாமல் அவர்களின் உணர்வுகளை அவமதித்து பிழையான சாட்டுதல்களாக அவரது கருத்து உள்ளதாகவும் இது அவரின் அரசியல் சிறமையை வெளிப்படுத்துவதாகவும் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டார். சலுகைகளுக்காகவும் கைமாற்றுக்காகவும் விலை போனவர்கள் தமிழர்கள் என்று இதுநாள் வரை அவர் கொண்டுள்ள எண்ணம் மிக தவறானது எனவும் M.A. சுமந்திரன் மேலும் வலியுறுத்தினார். யாழ்ப்பாண நகர சபையின் முதல்வராக நியமிக்கப்படுபவர் ராஜதந்திர உரையாடல்களை மேற்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினர் சட்டத்தரணி B. மணிவண்ணன் தெரிவித்தார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ளும் போது ராஜதந்திரிகள் நகர முதல்வரை நிச்சயம் சந்திப்பார்கள் என்ற அடிப்படையில் தாம் இந்த கோரிக்கையினை விடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நல்லூர் பிரதேச சபையிலும் காரிநகர் பிரதேச சபையிலும் தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை காணப்படுவதாகவும் அவ்வாறு ஆட்சி அமைக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த பிரதேச சபைகளை சிறப்பான முறையில் முன்னெடுத்துச் செல்வதாகவும் B. மணிவண்ணன் குறிப்பிட்டார். யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வராக வரக்கூடியவர் விலை போகாதவராக தமிழ் தேசிய பற்றுடன் செயற்படக்கூடியவராக இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் மாநகர சபை முதல்வர் பதவி என்பது மிக முக்கியமானது எனவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை விட முக்கியமானது என்று கூறியுள்ள B. மணிவண்ணன், அந்த சபையின் முதல்வர் நாடாளுமன்ற உறுப்பினரை விட சிறப்பாக செயற்படக்கூடியவராக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச ராஜதந்திரிகளை சந்திக்கும் போது யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்கள், தமிழ் மக்களின் அபிலாஷைகள், அவர்களின் பிரச்சனைகள் ஆகியவற்றை எடுத்து கூறக்கூடியவராக யாழ் முதல்வர் இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே முதல்வராக கட்சி சார்பில் முன்னிலைப்படுத்தப்படுபவர் சிறப்பானவராக இருக்க வேண்டும் என்பதை கட்சிகள் பொறுப்புடன் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல முதல்வரை தெரிவு செய்ய வேண்டும் எனவும் B. மணிவண்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுபான்மை கட்சி தலைவர்கள் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் ஒன்றிணைவதன் மூலம் தாம் யார் என்பதை இந்த அரசுக்கு எடுத்துக்காட்ட முடியும் என முன்னாள் பிரதியமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் தெரிவித்தார். கிண்ணியாவில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட முன்னாள் பிரதியமைச்சர், கடந்த பொதுத் தேர்தலை விட 20 லட்சத்துக்கும் குறைவான வாக்குகளையே தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலூடாக சிறுபான்மை சமூகம் அல்லது பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சிறுபான்மை தலைவர்களுக்கும் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களினதும் அங்கீகாரம் பெற்ற தேசிய மக்கள் சக்தி முதலான கட்சிகளின் தலைவர்களுக்கும் பல உண்மைகளை மக்கள் கூறியிருக்கிறார்கள் என முன்னாள் பிரதியமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அவர்களுடைய அமைச்சர்களும் இந்த தேர்தலை மாபெரும் வெற்றியாக வெளிக்கொணர முயன்றதாக சுட்டிக்காட்டினார். முஸ்லிம் சமூகம் தமது உரிமைகளை கதைக்கின்ற பொழுது அதை இனவாதம் மற்றும் மதவாதம் என்று கூறும் தமது நிலைப்பாட்டில் இருந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாற வேண்டும் என்பதை மக்கள் தமது வாக்குகளால் கூறியிருப்பதாக அவர் தெரிவித்தார். அதேபோல வடபுலம் தாம் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வோம் என தேசிய மக்கள் சக்தி கூறியிருந்தாலும் தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட கட்சிகளுக்கே மக்கள் மாபெரும் அங்கீகாரத்தை வழங்கியுள்ளதாக அப்துல்லா மஹ்ரூப் கூறியுள்ளார். கிழக்கு மாகாணத்தின் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களுக்கும் 37க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களையும் ஒரு சபையை வழங்கியிருப்பதில் இருந்து இப்பிடிப்பு கூட அங்கு தீவு பகுதியில் அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழ் தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தனித்து மாபெரும் சக்தியாக ஒன்றிணைவதன் மூலம் தமது பலத்தை நிரூபித்து காட்டலாம் என்றும் முன்னாள் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். முஸ்லிம் கட்சி தலைவர்களான அகில மக்கள் காங்கிரசின் தலைவர் இஷாத் பதுவுதீன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரஹூப் ஹக்கீம், தேசிய காங்கிரசின் தலைவர் அதாவுல்லா ஒன்றிணைந்து மாபெரும் சக்தியை வெளிக்காட்டுவதன் மூலம் சரியான பலத்தை காட்டிக்கொள்ள முடியும் என அப்துல்லா மஹ்ரூப் குறிப்பிட்டார். தலைவர்கள் மாற வேண்டும் என்பதோடு அவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று கூறியுள்ள முன்னாள் பிரதியமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப், எதிர்வரும் 2ஆம் தேதிக்கு முன்னர் தாம் யார் என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கொழும்பில் உள்ள பிரபலமான தமிழ் மகளிர் பாடசாலையின் ஆசிரியர் ஒருவரால்
பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் 10ஆம் வகுப்பு மாணவியின் மரணம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியரை பணிநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு இந்த விடயத்தை தெரிவிக்குமாறு கூறியதாக நேற்றைய போராட்ட இடத்துக்கு சென்ற மேல் மாகாண கல்வி அமைச்சின் பதில் பணிப்பாளரை குறிப்பிட்டார். தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்த மாணவி முன்னர் கல்வி கற்ற பம்பலப்பட்டியில் உள்ள தமிழ் மகளிர் பாடசாலைக்கு முன்பாக உயிரிழந்த மாணவிக்கு நீதி கோரி பெற்றோர் மற்றும் மாணவர்கள் இணைந்து நேற்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இந்த போராட்டம் காரணமாக டுப்ளிகேஷன் வீதி வழியான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததுடன் நிலைமையை கட்டுப்படுத்த காவல்துறையின் கலவர தடுப்பு படையினர் அழைக்கப்பட்டிருந்தனர். இதன்போது அங்கு சென்றிருந்த மேல்மாகாண கல்வி பணிப்பாளர் சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு எதிராக மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த நடவடிக்கையின் முதல் கட்டமாக அவரை புத்தளம் மாவட்டத்திற்கு இடம் மாற்றியுள்ளதாக பதில் பணிப்பாளர் கூறிய போது மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். சட்ட ரீதியான நடவடிக்கைகளினூடாகவே ஆசிரியரை பணிநீக்கம் செய்ய முடியும் என்பதால் காவல்துறையின் அறிக்கையை கல்வி அமைச்சு பெற வேண்டியுள்ளதாக அவர் கூறினார். அவ்வாறு செய்யாத பட்சத்தில் சட்டத்தில் இருந்து விடுபட்டு குற்றவாளியால் தப்பிக்க முடியும் என பதில் பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக அறிக்கையை தாம் கையளிப்பதாக அங்கு சென்றிருந்த காவல்துறை அதிகாரியும் உறுதியளித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட பிரபலமான தமிழ் பாடசாலை அதிபரிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. காவல்துறையினர் நடத்தும் விசாரணைகளின் அடிப்படையில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் தொடர்ந்து பொய்களை பரப்புவதற்கு பதிலாக மக்களுக்கு சேவை செய்வதற்கு தனது அதிகாரங்களை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தின் நிலை குறித்து ஒவ்வொரு தளத்திலும் அரசாங்கம் தொடர்ந்து பொய் கூறி வருவதாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஏழைகள் ஏழைகளாகி வருவதாக கூறியுள்ள அவர் துன்பப்படுபவர்கள் உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்திற்கு தெளிவான செய்தியை வழங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். நாட்டில் உள்ள 17 மில்லியன் தகுதியுள்ள வாக்காளர்களில் சுமார் 12 மில்லியன் பேர் அரசாங்கத்திற்கு வாக்களிக்கவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார். இதன் பிரகாரம் ஏறத்தாழ 70% வாக்காளர்கள் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தை ஆதரிக்கவில்லை எனவும் திலித் ஜெயவீர கூறியுள்ளார். எனவே மக்கள் அளிக்கும் தெளிவான செய்தியை அரசாங்கம் புரிந்து கொண்டு பொருளாதாரம், பாதுகாப்பு போன்ற அழுத்தமான பிரச்சனைகளையும் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு ஏற்படுகின்ற சவால்களையும் நிவர்த்தி செய்வதில் கவனம் செலுத்த ஆரம்பிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதில் தான் கவனம் செலுத்துவதாகவும் தற்போதைய நிர்வாகத்தின் முற்போக்கான முயற்சிகளுக்கு தனது ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர மேலும் கூறியுள்ளார். கொழும்பு புறநகருக்கு அண்மையாக உள்ள கொட்டாப பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். மலபல பகுதியில் உள்ள விகாரை ஒன்றுக்கு அருகாமையில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த நபர் கோமாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஸ்ரீலங்காவின் பதவி இடைநிறுத்தப்பட்ட காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீதான அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான விசாரணை மற்றும் அதன் முடிவுகளை அறிக்கையிட நியமிக்கப்பட்ட விசாரணை குழு அவரை விசாரணைக்கு அழைத்துள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் 19ஆம் தேதி தமது குழுவில் முன்னிலையாகுமாறு தேசபந்து தென்னக்கோனுக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோன் மீதான அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான விசாரணை மற்றும் அதன் முடிவுகளை அறிக்கையிட நியமிக்கப்பட்ட விசாரணை குழு இதுவரை பலமுறை நாடாளுமன்ற வளாகத்தில் கூடியுள்ளது. இந்நிலையில் முதல் முறையாக எதிர்கால விசாரணைகளுக்காக விசாரணை குழுவில் முன்னிலையாகுமாறு தேசபந்து தென்னக்கோனுக்கு அந்த குழுவால் அறிவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு தென்னிலங்கையில் இருந்து அழைத்து வரப்பட்ட யானை மிரண்டதில் 2 காயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் திருவிழா உள்ளிட்ட மக்கள் ஒன்று கூடும் நிகழ்வுகளுக்கு யானைகளை கொண்டுவரும் விடயத்தில் ஒழுங்குமுறை விதிகளை கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தாவடியில் உள்ள ஆலயம் ஒன்றில் இடம்பெற்ற திருமஞ்ச திருவிழாவுக்காக தென்னிலங்கையில் இருந்து 2 யானைகள் அழைத்துச் செல்லப்பட்டன. மஞ்ச திருவிழாவின் போது மஞ்சத்திற்கு முன்பாக 2 யானைகளும் அழைத்து வரப்பட்ட போது வெடிகள் கொளுத்தப்பட்டு தீப்பந்த விளையாட்டுகள் இடம்பெற்றன. இதன்போது யானைகளில் ஒன்று மிரண்டதில் அருகில் நின்ற 2 காயமுற்ற நிலையில் அவர்கள் 2 மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆலய திருவிழாக்களுக்கு யானைகளை அழைத்து வருவதற்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லாத நிலையில் உரிய அனுமதிகளின்றி யானைகள் அழைத்துச் செல்லப்படுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன.
குறிப்பாக திருவிழாக்களின் போது யானைகள் மிரண்டாலோ மதம் பிடித்தாலோ அவற்றை கட்டுப்படுத்த முடியாத நிலைமைகள் ஏற்பட்டால் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆகவே யானைகளை அழைத்துச் செல்வதற்குரிய அனுமதிகள் ஊடாக கட்டுப்பாடுகள் விதிக்க வடமாகாண ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை முறியடித்துள்ளதாக இந்திய ராணுவம் கூறியுள்ள நிலையில் முப்படை தளபதிகளை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திக்க உள்ளார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்திக்கும் தலைமை தளபதி எல்லையில் உள்ள நிலவரம் குறித்து விளக்கவுள்ள அதேவேளை இரவு முழுவதும் நடந்த துப்பாக்கிச் சண்டை குறித்து ராஜ்நாத் சிங்கிடம் முப்படை தளபதிகள் தெளிவுபடுத்த உள்ளனர். இந்தியா முன்னெடுத்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து கடந்த 36 மணி நேரத்தில் எல்லையில் நிலைமை மோசமடைந்துள்ளது. இந்தியாவின் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. எனினும் தமது ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்கள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து காணொலியொன்றை இந்திய ராணுவம் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளது. வடக்கு நகரங்களில் உள்ள ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த மீறல்களில் ஈடுபட்டதாகவும் இந்திய ராணுவம் கூறியுள்ளது. நாட்டின் ஒற்றுமை இறையாண்மையை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளதாக தெரிவித்த இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் அனைத்து தாக்குதல்களுக்கும் பலத்தால் பதிலளிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. இதனிடையே ஆபரேஷன் சிந்தூர் தொடர்வதாக கூறிய நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து முப்படை தளபதிகள் பாதுகாப்புத்துறை செயலாளர்களோடு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார். பாகிஸ்தான் தாக்குதல், பதில் தாக்குதல், பாதுகாப்பு ஏற்பாடுகள், தற்போதைய சூழல், சேதங்கள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் 267வது பாப்பரசராக அமெரிக்காவின் கர்தினால் ரோபர்ட் பிரான்சிஸ் பிரிவோட்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வட அமெரிக்காவில் இருந்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பாப்பரசர் என்ற பெருமையினையும் அவர் பெற்றுள்ளார். இந்த நிலையில் உலகளாவிய ரீதியுள்ள அரசியல் மற்றும் மத தலைவர்கள் புதிய பாப்பரசருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவுக்கு பின்னர் புதிய பாப்பரசரை தேர்வு செய்வதற்கென உலகம் முழுவதும் உள்ள கர்தினால்கள் வத்திக்கானில் ஒன்று கூடினர். அந்த வகையில் கர்தினால்களின் மாநாட்டின் முதல் நாளில் பாப்பரசர் தெரிவில் முடிவுகள் எட்டப்படாமை கத்தோலிக்கர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியது. எனினும் தொடர்ந்து 2வது நாளில் புதிய பாப்பரசராக ரோபர்ட் பிரான்சிஸ் பிரிவோட்ஸை கர்தினால்கள் தெரிவு செய்துள்ளனர். சிகாகோவில் பிறந்த கர்தினால் ரோபர்ட் பிரான்சிஸ் பிரிவோட்ஸ் 14ஆம் லியோ என அழைக்கப்படுவார் என வத்திக்கான் தெரிவித்துள்ளது. புதிதாக பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்ட 69 வயதான பாப்பரசர் 14ஆம் லியோ புனித பீட்டர் சதுக்கத்தில் மக்கள் மத்தியில் தோன்றினார். இதன்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கைதட்டல்கள் மற்றும் கோஷங்களுடன் பாப்பரசரை வரவேற்றனர். பாப்பரசராக உலகுக்கு தனது முதல் பொது வார்த்தையை கூறிய 14ஆம் லியோ உங்கள் அனைவருக்கும் அமைதி நிலவட்டும் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் அமெரிக்கர் ஒருவர் பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்டமை பெருமை மிக்க விடயம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். செய்திகளை நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அர்ச்சுனா தொடர் குழப்பத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்து நடவடிக்கை. தமிழரசு கட்சி கசிப்பு பணம் கொடுத்ததாக பிமல் சாடல் முடிந்தால் நிரூபிக்குமாறு சுமந்திரன் சவால். யாழ் மாநகர சபை முதல்வர் பதவி முக்கியமானது என்கின்றார் மணிவண்ணன். சர்வதேச ராஜதந்திரிகளை கையாளும் ஒருவரிடம் ஒப்படைக்க கோரிக்கை. அரசுக்கு மக்கள் பாடம் கற்பித்துள்ளனர். சிறுபான்மை தலைவர்கள் ஒன்றுபட முன்னாள் முஸ்லிம் அமைச்சர் கோரிக்கை. காணி கையகப்படுத்தும் வர்த்தமானிக்கு வலுக்கும் தமிழ் தரப்பின் எதிர்ப்பு. உள்நோக்கத்தை வெளியிட ஸ்ரீதரன் கோரிக்கை. இந்தியா மீது ஏவுகணை, ஆளில்லா விமானங்கள் மூலம் பாகிஸ்தான் தாக்குதல். கைமீறும் இந்திய பாகிஸ்தான் முருகலால் பதற்றம் அதிகரிப்பு. புதிய பாப்பரசராக ரோபர்ட் பிரான்சிஸ் பிரிவோட்ஸ் தெரிவு. அமெரிக்காவிற்கு பெருமை என்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.